அடுத்தபடியாக நம் மத்தியில் பாண்டிச்சேரி ஆர்ச் பிஷப் பிரான்சிஸ் கலிஸ் ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் உரை வழங்குவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் பேராயர் பெருமக்களே, ஆயர் பெருமக்களே, ரெவரண்ட் பாஸ்டர்ஸ், நமக்கு வரவேற்புரை அழைத்த மாண்புமிகு டாக்டர் சுபசோமு அவர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்று நான் முதலாக இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்வை நான் பார்க்கும்போது என்ன நினைக்கின்றேன் என்றால், இங்கே உண்மையான கிறிஸ்துமஸ் நடக்கின்றது. ஏனென்றால் மத வேறுபாடுகளை களைந்து, இன வேறுபாடுகளை களைந்து, ஜாதி வேறுபாடுகளை களைந்து, எல்லா வேறுபாடுகளையும் களைந்து, பல கம்யூனிட்டிஸில் உள்ளவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல வேறு வேறு டினாமினேஷன்ஸ், கிறிஸ்டியன்ஸ் டினாமினேஷன்ஸை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரே குடும்பமாய் சேர்ந்திருப்பதே ஒரு கிறிஸ்துமஸ். ஏற்றத்தாழ்வுகளை மறைந்து நாம் எல்லோரும் ஒரே இறைவனின் மக்கள் என்று நினைப்பது, அதன்படி நடப்பதும் தான் கிறிஸ்துமஸ். இறைவன் எல்லா மக்களுடைய தந்தையாக இருக்கின்றார், கிறிஸ்தவர்களுடைய தந்தை மட்டுமல்ல. நல்ல அழகாக நம்முடைய 2 பாஸ்டர்ஸ் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நல்ல முறையில் சொன்னார்கள். எதற்காக இயேசு இங்கே வந்தார் என்று. இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, மனுக்குலத்தின் மீட்பராக இங்கே வந்திருக்கின்றார். அதனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நாம் எல்லோரையும் கண்டு, எல்லோரையும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து, அது மட்டுமல்ல நம்முடைய சுபசோமு அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களும் இங்கு வந்து அதில் கலந்து கொண்டு, இதுதான் உண்மையான மனிதர் வாழ்க்கை, அதுதான் உண்மையான மதம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதைத்தான் நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் மட்டும் அல்லாமல் எல்லாரையும் நேசித்தார், எல்லாருக்காகவும் அவர் போனார். கேனனைட் உமன், ரோமன் செஞ்சூரியன், எல்லோரையும் அரவணைத்தவர் அவர். அவர் என்ன சொன்னார்? நான் பாவிகளுக்காக வந்தேன், நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக வந்தேன். எனவே யோசுவா அவர் நல்ல முறையில் நம்மிடம் சொன்னார். அந்த சின்ன பையன் அந்த குழந்தை இயேசு ஸ்டாச்சுவை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் அதை காட்டி அந்த ஆசீர்வாதத்தை கொடு, அதுதான் கிறிஸ்துமஸ். இன்று இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன். முதலாக நான் இங்குள்ள எல்லா செயல்பாடுகளையும் பற்றி அறிந்தேன். மிஸ்டர் ஜோசப் அவர்கள், காலம் சென்ற ஜோசப் அவர்கள், மிஸ்ஸஸ் கமலா அவர்கள், அவருடைய பிரபாகராஜ் அண்ட் ஜாஸ்மின், தென் அவருடைய மகன் அலெக்ஸ். இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் வழியாக இறைவன் எவ்வளவோ ஆசிரியரை மக்களுக்காக இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது மெடிக்கல் காலேஜ்க்காக. எனக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ் உண்டு பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டம். அவர் தனிப்பட்ட ஆளாக இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜை தொடங்குகிறார். கத்தோலிக்க திருச்சபை ஒரு பெரிய திருச்சபையாக இருந்து கூட எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க ஒரு மெடிக்கல் காலேஜை உண்டு பண்ண. ஆனால் இது முற்றிலும் இறைவனின் அருள் என்பது நம் அனைவருக்கும் தென்படுகிறது. முற்றிலும் இறைவனின் அருள். அந்த அருளினால் தான் இவர்கள்
சுகமில்லாமல் இருந்த பிறகு இறைவன் அவர்களை சுகம் எடுத்து வாழ்க்கை நடத்த அனுப்பினார். அதே போல் அவர் 4th ஸ்டேஜ் வந்த பிறகு இன்னும் அவருக்கு குணமளித்து அவரை வாழ்க்கையா வாழ வளர்க்கிறார். எதற்காக? அவர்கள் வழியாக இறைவன் மக்கள் தேவையில் இருக்கும் மக்களை அன்பு செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு, கிறிஸ்மஸ் கிஃப்ட். இன்று நான் இந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது கிறிஸ்மஸை பற்றி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். இன்றைய கிறிஸ்மஸ் எந்த நிலையில் செயல்பட்டிருக்கிறது? திஸ் இஸ் a கமர்ஷியல் கிறிஸ்மஸ். இப்ப நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை பார்க்கும்போது அது முற்றிலும் ஒரு கமர்ஷியல் கிறிஸ்மஸாக மாறிவிட்டது. வாங்கிறது, கொடுப்பது எல்லாம். இயேசு எங்க தெரியல. இப்போ உள்ள கிறிஸ்மஸ்ல கூடுதலும் டாமினேட் பண்ணது யாது? சாந்தா கிளாஸ், கிறிஸ்மஸ் ஃபாதர். நிறைய பிற மதத்தினர் என்ன நினைக்கின்றால் கிறிஸ்மஸ் சொன்னா சாந்தா கிளாஸ். அந்த சாந்தா கிளாஸ அடியோட நீக்கணும். இயேசுதான் உண்மையான கடவுள். அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒருவராக பிறந்தார் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து காட்டணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸா இருக்கணும். ஒரு தடவை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை பற்றி ஒரு சர்வே நடத்தினாங்க. முதலா பிள்ளைகள்கிட்ட போய், நிறைய பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று. பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? கிறிஸ்மஸ் சொன்னா ஒரு கிரிப், அப்படின்னா குடில் அமைப்பது. கிறிஸ்மஸ் சொன்னா புதிய துணிகள், நியூ க்ளோத்ஸ், புதிய க்ளோத்ஸ், ஆடைகள் அணிவது. கிறிஸ்மஸ் சொன்னா கேக் சாப்பிடுவது. கிறிஸ்மஸ் சொன்னா நிறைய விளையாட்டுகள், ஆடம்பரமாக இருக்கிறது, விடுமுறையாக இருப்பது, நிறைய பண்டங்கள் எல்லாம் செய்து சாப்பிடுவது. அதுதான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் சொன்னாங்க. அதன் பிறகு யூத், வாலிபர்கள்ட்ட போய் உங்களுக்கு கிறிஸ்மஸ் என்ன என்று கேட்டார்கள். வாலிபர்கள் என்ன சொன்னார்கள்? கிறிஸ்மஸ் இஸ் a டைம் ஃபார் பார்ட்டிங். நிறைய பார்ட்டிகள், தோழர்களோடு தோழிகளோடு சேர்ந்து பார்ட்டிகள், கிளப்ஸ், டான்சிங் அண்ட் சுற்றி வருவது, பிற இடங்களுக்கு போவது. அதுதான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ். பெற்றோர்களை சந்தித்து கிறிஸ்மஸ், உங்களுக்கு கிறிஸ்மஸ் என்ன என்று கேட்டார்கள். பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள்? ஓ, கிறிஸ்மஸ் வருது, தயாரிக்கணும், வீட்டை வெள்ளை அடிக்கணும், பெயிண்ட் பண்ணணும், வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், நிறைய திங்ஸ் வாங்கணும், ஷாப்பிங் செய்யணும், பிள்ளைகளுக்கு துணி வாங்கணும், அப்புறம் நிறைய பண்டங்கள் செய்யணும், கேக் ஆர்டர் பண்ணணும், எல்லாருக்கும் உறவினர்களுக்கெல்லாம் கேக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இதுக்கு நிறைய செலவு. கிறிஸ்மஸ்னா பெற்றோர்கள் நினைப்பது ரொம்ப செலவு, எல்லா பைசாயும் தீந்துரும், கடன் வாங்க வேண்டியது வரும். அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய தலைவலி. பெற்றோர்களுக்கு கிறிஸ்மஸ் ஒரு பெரிய தலைவலி. பிறகு ஃபாதர்கிட்ட போய் கேட்டாங்க, ஃபாதர்ஸ், பாஸ்டர்ஸ், உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு. அவர் சொன்னாரு, ஒரு மீட்டிங் போடணும், அங்க டிசைட் பண்ணணும், என்ன எல்லாம் ப்ரோக்ராம் கிறிஸ்மஸுக்கு கண்டக்ட் பண்ணணும், பிறகு அது சரியா நடக்குதா என்று அதை பார்க்கணும், பிறகு ஒரு நாள் ராத்திரி முழிச்சிருக்கணும். என்ன கிறிஸ்மஸ் மிட் நைட்டு அந்த பிரேயர் சர்வீஸ் மாஸ் கண்டக்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ். இன்னும் பலரிடம் அப்படி போய் கேட்டார்கள். கடைசியா இந்த ஷாப்கீப்பர்ஸ், பிசினஸ்மேன், அவர்களிடம் போய் கேட்டால் உங்களுக்கு கிறிஸ்மஸ். அவர்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார்கள். நாங்க எப்போதும் கிறிஸ்மஸுக்காக காத்திருக்கின்றோம், ஏனென்றால் அது ஒரு டைம், ப்ராஃபிட் மேக்கிங் டைம். அந்த சமயத்துல தான் நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம், ஷாப்பிங் மால்ஸ் இதெல்லாம். அதனால கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான டைம் என்று சொன்னார்கள். இப்படி கிறிஸ்மஸ் அந்த அர்த்தமில்லாத கிறிஸ்மஸாக மாறிவிட்டது. அவர் ஜோஷுவா சொன்னது போல, இயேசு பிறந்த இடத்தில் இன்று இந்த வருடம் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாமல் இருக்கின்றார்கள்.
அந்த இடத்தில், இயேசு பிறந்த இடத்தில் இப்போது பிள்ளைகள் அந்த போரினால் அவர்கள் பூமிக்கிடையிலே அந்த குண்டு வெடிச்சு அங்கெல்லாம் அவர்கள் மடிந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள், they are being buried in the rubbles. பிள்ளைகள் அப்படிப்பட்ட அதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை. கிறிஸ்மஸ், அந்த நேரங்களில் நாம் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும் என்று நாம் இன்று ஆலோசனை செய்ய வேண்டும். முதலாக நாம் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு கிறிஸ்மஸ் அந்த இயேசு பிறப்பை சார்ந்தவர்களிடமான் போய் கேட்க வேண்டும். இயேசுவின் பிறப்பை சார்ந்தவர்கள் யார்? முதலாக கடவுள்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, கடவுளே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன உமக்கு? கடவுளுக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நீங்க நாம் கடவுள்கிட்ட போய் கேட்கணும், இறைவன்கிட்ட போய் கேட்கணும். அப்ப இறைவன் என்ன சொல்வார்? கடவுளுக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன? யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 16, அதுல என்ன சொல்லுகிறார்? அவர் மனிதனை எவ்வளவு நேசித்தார், அதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளித்தார். இந்த ஒரே மகனை அளித்தார். He gave his only son to mankind. Giving, for God giving is Christmas. கடவுளுக்கு கிறிஸ்மஸ் என்பது அளிப்பது, கொடுப்பது. கொடுப்பதில் தான் கிறிஸ்மஸ் இருக்கிறது. நாம் எப்போதும் பிறருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய டைம், நம்முடைய ரிசோர்சஸ் நம்மிடம் இருப்பது, பிறருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அப்போது கிறிஸ்மஸ் அங்கே உண்மையாக மாறும். உண்மையான கிறிஸ்மஸ் அங்கே இருக்கும். பிறருக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது. கிவ், கிவிங் இஸ் கிறிஸ்மஸ் ஃபார் காட். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அப்படிப்பட்ட பேர் அறிஞர்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன படிப்பித்தார்கள்? மேன், know thyself. Knowledge is everything. Man, know thyself. நிறைய சைக்காலஜிஸ்ட், மன வல்லுநர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன படிப்பித்தார்கள்? மேன், பி thyself. ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மக்களுக்கு என்ன படிப்பித்தார்? மேன், கிவ் thyself. தன்னையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் போதுதான் அங்கே இறைவன் உண்மையாகவே இருக்கின்றார். கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸாக மாறுகிறது. இறைவனிடம் நாம் கிறிஸ்மஸ் என்ன என்று கேட்டால், இறைவனுக்கு கிறிஸ்மஸ் கொடுப்பது, அளிப்பது, மக்கள் தன்னை முழுமையுமாக மக்களுக்கு கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். இரண்டாவதாக நாம் இயேசுவிடம் கேட்போம். மூவர் கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியார். இரண்டாவது இயேசுவிடம் நாம் கேட்போம், மகன் இயேசுவிடம், உமக்கு கிறிஸ்மஸ் என்பது என்ன? அப்ப அவர் என்ன சொல்வார்? பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை, அதுல என்ன சொல்கிறார்? இயேசு இறைவனாய் இருந்தார். தன்னுடைய அந்த இறை தன்மையை அவர் விட்டுவிட்டு நம்மை போல் மனிதனாக மாறினார். தன்னை முழுமையுமாக அவர் எம்டி செய்தார். முழுமையுமாக தன்னை வெறுமையாக்கினார். அதனால் தான் அவர் நம்மை போல் ஒரு மனிதனாக பிறக்க முடிந்தது. இயேசுவுக்கு கிறிஸ்மஸ் என்பது என்ன? தன்னை வெறுமையாக்குதல். saying no to oneself. நம்ம எப்போ பிறருக்கு கொடுக்க முடியும், எப்போ பிறருக்கு அளிக்க முடியும்? நாம் எப்போது நமக்கு இருப்பதை எனக்கு தேவையில்லை, no, saying no to oneself, then only we will be able to give to others. Self denial. தன்னை வெறுமையாக்கும் போதுதான் நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். பிறரிடம் எடுத்துட்டு வேறொருவருக்கு கொடுப்பது உண்மையான கொடுத்தல் அல்ல. என்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இயேசுவின் செயல்படி உண்மையான கிறிஸ்மஸ் தன்னை வெறுமையாக்குவது, செல்ஃப் டினையல். மூன்றாவது தூய ஆவியார். தூய ஆவியார், அவரிடம் நாம் கேட்கும் போது, உமக்கு கிறிஸ்மஸ் என்று கேட்கும் போது, ஆற்றல் படுத்துவதுதான் தூய ஆவியாரின் வழியாக கிறிஸ்மஸ் என்பது. அன்னை மரியாளுக்கு தேவதூதர் அந்த கிறிஸ்மஸ் இயேசு பிறப்பார் என்ற செய்தியை சொன்னதும் அவள் என்ன சொன்னார்? இது எப்படி நடக்கும்? அப்போது தூதுவர் என்ன சொன்னார்? தூய ஆவியார் உண்மையில் நிழலிடுவார்.
அவருடைய வல்லமை உம்மீது வரும். அதனால் அவருக்கு எல்லாம் நடக்கும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் காட். எனவே தூய ஆவியாரால் கிறிஸ்துமஸ் என்பது ஆற்றல் படுத்துவது. நாம் ஒருவரை ஆற்றல் படுத்த வேண்டும். வல்லமை, தாழ்த்தப்பட்டவர்கள், நோயாளிகள், வறுமையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நாம் கொடுத்து ஆற்றல் படுத்தப்படும் போது அது தூய ஆவியாரால் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனாக மாறும். அதுதான் கிறிஸ்துமஸ். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த குடும்பம் இறைவனால் ஆற்றல் படுத்தப்பட்டு தன்னிடம் இருப்பதை அவர் மக்களுக்காக கொடுத்து, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அல்ல, நம்ம வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துமஸாக மாற வேண்டும். பிறகு நாம் ஜோசப்பிடம், மரியாவிடம் கேட்போம், மரியாவுக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் மரியாள் என்ன சொல்கிறார்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது. தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்துமஸ். மரியாளின் சொல்படி கிறிஸ்துமஸ், முழுமையாக அர்ப்பணிப்பு. என்று இந்த குடும்பம் இவர்கள் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்றால் இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா? ஆகாது. செல்ஃப் சரண்டர், மக்களுக்காக அர்ப்பணித்தல், அர்ப்பண வாழ்க்கை, அதான் மரியாள் கிறிஸ்துமஸ். அதன் பிறகு ஜோசப்பிடம் நாம் கிறிஸ்துமஸ் என்ன என்று கேட்கும் போது ஜோசப் என்ன சொல்வார்? கீழ்ப்படிதல். இறைவனுக்கு சித்தத்தை அறிந்து அதுக்கு கீழ்ப்படிதல். நாம் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிறிஸ்துமஸ் உண்மையாக மாற முடியாது. கீழ்ப்படிதல். அதன் பிறகு நாம் the three kings, ஞானிகள், அவர்களிடம் கிறிஸ்துமஸ் என்று கேட்பால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? விடாமுயற்சி. அந்த ஸ்டார் மறைந்து போனது, ஆனால் அவர்கள் விடவில்லை, இயேசுவை தேடி சென்றார்கள். விடாமுயற்சி, ஒரு வாழ்க்கையில் விடாமுயற்சி இருக்க வேண்டும். இவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார்கள் மெடிக்கல் காலேஜ்க்காக. அது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் விடாமுயற்சி இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். விடாமுயற்சி. இடையர்களிடம் போய் கேட்போம், உங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அவர்கள் என்ன சொல்வார்கள்? எளிமையான வாழ்க்கை. எளிமையாக இருந்ததால் தான் முதலாக இயேசுவின் பிறப்பின் செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு எளிமையாக பிறந்தார், எளிமையான மக்களுக்காக பிறந்தார். எளிமையில் இருப்பவர்கள் தான் அவரை காண முடியும். ஹெரோது ராஜா மகள் பேலஸ்ல இருந்தார், ஆனால் அவரால் இயேசுவை காண முடியவில்லை. மாறாக அவன் பிறரை கொன்று விட்டான். இன்று நம்முடைய சமுதாயத்தில் கூட கிறிஸ்தவர்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அதான் அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், அழிக்க முயற்சி செய்கிறார்கள். இது இயேசு பிறந்த சமயத்திலே நடந்தது. இன்று வட இந்தியாவிலே பார்க்கும்போது, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். வட இந்தியாவில் பார்க்கும்போது எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறோம். பெர்சிக்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஏன்? நான் எவ்வளவோ சிறிய நம்பராக இருக்கின்றோம். லெஸ் than 2%. தென்னிந்தியாவில் நிறைய நம்பர்ல இருக்கிறோம், ஆனா வட இந்தியாவில் ஐயோ ரொம்ப. நாங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துறோம், அந்த ஸ்கூல்ஸ் நடத்துறோம், காலேஜ் நடத்துறோம். அதுல ஒரு மாணவன் கூட கிறிஸ்தவன் இல்லாம இருக்கிறார்கள். முற்றிலும் 100% the students studying in our colleges, schools are பிற மதத்தினர். இருந்தாலும் கிறிஸ்தவர்களை அவர்கள் பெர்சிக்யூட் பண்றாங்க. ஏன்? பயப்படுறாங்க. இது ஒரு பெரிய சக்தி. நாம் இயேசுவை கண்டு ஹெரோது பயப்பட்டான், இவர் நம்முடைய ஆட்சியை எடுத்துருவாரோ. ஆனா அந்த இயேசு எப்படி இருந்தாரு? எளிமையா இருந்தாரு. அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார். தன்னையே அவர் பாதுகாக்க முடியாத நிலையில் இருந்தவர். He was helpless child. He was not able to defend himself. Defenseless, helpless. அன்னை மரியா அவரை எடுத்து பால் கொடுக்காம அவர் இறந்திருப்பார். ஹங்கர். அன்னை மரியா அவரை எடுத்து துணியால போத்தி வைக்காம இருந்தா குளிர்னால இறந்திருப்பார். அப்படிப்பட்டவர். அவரை கண்டு அந்த பெரிய ராஜா ஹெரோது ராஜா பயப்படுறான். அதான் எளிமையின் சக்தி.
இறை அருளின் சக்தி. நாம் இந்த கிறிஸ்துமஸின் போது இதை உண்மைகளை உணர்ந்து கொடுப்பவர்களாக மாறி, வெறுமையாக்குவவர்களாக மாறி, தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பவர்களாக மாறி, முற்றிலும் பிறருக்காக வாழ்வர்களாக மாறும்போது அது ஒரு சக்தியாக, ஆற்றலாக மாறுகிறது, வல்லமையாக மாறுகிறது. இறை வல்லமை, இறை ஆற்றலில் நிறைந்து வாழ்வர்களாக மாறுவோம். அப்போதுதான் எல்லோருக்கும் அந்த இறை அருள் கிடைக்கும். அதற்காகத்தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ்களை கொண்டாடுகிறோம். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாம் இந்த உணர்வில் கொண்டாடுவதற்காக நான் உங்களை அழைக்கிறேன். நான் முக்கியமாக இந்த நிறுவனத்திற்காக, இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவருக்காகவும், அவர்களுடைய எதிர்கால இந்த பிளான்ஸ், மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் நல்ல முறையில் இறை அருளால் நல்ல முறையில் நிறைவேறி மக்களுக்கு பயன்பட நான் முக்கியமாக ஜெபிக்கிறேன். இறைவன் ஆசீர் இவர்களோடு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. God bless you. Wish you all a Merry Christmas and a Happy New Year.